ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல கொஞ்சம் கலர்ஃபுல்லா எக்ல பிரியாணி ரெடி பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் பாஸ்மதி அரிசியை குக் பண்ணி எடுத்துடலாம். கொதிக்கிற தண்ணியில ரம்ப இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், உப்பு, பாஸ்மதி அரிசி சேர்த்து வேக விடுறேன். பிரியாணிக்கு தேவையான முட்டையை உடைச்சு பாத்திரத்திலையும் ஊத்திட்டு கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணி ஆயில் தடவின பாத்திரத்துக்கும் மாத்தி ஆவில வேக வைக்கேன். முட்டை நல்லா வெந்த பிறகு எடுத்த ஆறையும் விட்டு குட்டி குட்டியா கட் பண்ணியும் வச்சிருந்தேன். ஆல்ரெடி குக் பண்ண வச்சிருந்த பாஸ்மதி அரிசி ஒரு 80% நல்லா குக் ஆயிட்டு இதுல இருக்க எக்ஸஸான தண்ணியையும் வடிச்சிட்டு தனியா எடுத்து வச்சிருந்தேன். பேன்ல கொஞ்சமா நெய் விட்டு அதுல பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, முந்திரி பழம், முந்திரி பருப்பு, பல்லாரியை சேர்த்து நல்லா வதக்கிருந்தேன். வெங்காயம் நல்லா வதக்கின பிறகு தக்காளியும் சேர்த்து வதக்கி தக்காளியும் நல்லா மசிஞ்ச பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்டும் மசாலாக்களையும் சேர்த்து பச்சை வாசனை போக 2 பரட்டி விட்டுட்டு மல்லி இலை, புதினாவையும் உள்ள சேர்த்துட்டு கெட்டி தயிரையும் உள்ள சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு உப்பு கொஞ்சமா தண்ணி விட்டு ஒரு கொதியும் வந்த பிறகு கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டையும் உள்ள சேர்த்து மூடி வச்சு வேக விடுதேன். முட்டையில நல்லா மசாலாவும் பிடிச்சு எக்ஸஸா இருக்க தண்ணியும் வத்துச்சுன்னா கிரேவியும் ரெடியான ரைஸையும் கிரேவியும் அசம்பிள் பண்ணிடலாம். பாத்திரத்துல அடியில ஒரு லேயருக்கு ரைஸையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு பால்ல மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற ஃபுட் கலரையும் அங்கங்க ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டு ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான். அதுக்கு மேல கிரேவியும் வச்சு மேல ஒரு லேயருக்கு திக்கா ரைஸையும் எடுத்து வச்சுட்டு கலர் மிக்ஸ் பண்ண பாலையும் மேல ஊத்தி விட்டு கொஞ்சமா புதினாவும் ஒரு ஸ்பூன் நெய்யும் விட்டு தம்ல வச்சிருந்தேன். இன்னைக்கு 10 மணி ஸ்நாக்ஸுக்காக ஜெசிகாவோட ஃபேவரட்டான மில்லட் பால். அன்னைக்கு குதிரைவாளியும் தென அரிசியும் எடுத்திருக்கேன். இதுல நீங்க என்ன மில்லட்ஸ்னாலும் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்ச மில்லட்ஸ் பேன்லயும் சேர்த்துட்டு கையளவு பொரிக்கடலையும் உள்ள சேர்த்து மிதமான தீயிலையும் வச்சு நல்ல ஒரு மணம் வர அளவுக்கு வறுத்துருதேன். அது அப்படியே கொஞ்சம் ஆறையும் விட்டுட்டு கொஞ்சமா சுக்குப்பொடி, ஒரு ஏலக்காய், நாட்டு சக்கரையும் உள்ள சேர்த்து நல்ல பொடியும் எடுத்துருதேன். இது அப்படியே கூட சாப்பிடலாம். இல்ல இது பால்ஸா ரெடி பண்றதுக்காக கொஞ்சம் சூடான நெய்யையும் உள்ள விட்டு நல்ல பால்ஸா உருட்டி எடுத்துருதேன். மில்லட் பால்ஸும் ரெடி. 15 நிமிஷம் தம்முக்கு பிறகு சிம்பிளா பிரியாணியும் ரெடி. அத பாக்ஸ்லயும் பேக் பண்றேன். இது கூட தொட்டுக்கிட்டதுக்கு என்னவனுக்காக ரெடி பண்ணிருந்த ஒரு ஸ்வீட் இருந்து இது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. என்னன்னு தெரிஞ்சுக்கிடணும்னா சண்டே வர வெயிட் பண்ணுங்க. இந்த ஸ்வீட்டையும் தயிர் சம்பளையும் சேர்த்து பேக் பண்றேன். நம்ம ஃப்ரெண்டு நிறைய பேர் நம்மகிட்ட கேட்கிற ஒரே கொஸ்டின், எப்ப எழும்புறீங்க, எப்படி இவ்வளவு வேலையும் செய்றீங்க? காலையில 5 மணிக்கு எழும்பி வேலையை பார்க்கறதுனாலே கொஞ்சம் கடுப்பாக தான் செய்யும். ஆனா என் குட்டீஸ் 2 பேரும் கொடுக்குற கமெண்ட்ஸ்னால நாளைக்கு லஞ்சுக்கு என்ன பேக் பண்ணலாம்னு சொல்லி முந்தின நாளே யோசிக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கான பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னா முட்டை ஆப்பம். ஆப்பமாவு கூட ஒரு நாட்டுக்கோழி முட்டையும் பொடி பண்ண சுகரையும் உள்ள சேர்த்து நல்லா பீட் பண்ணிட்டு நார்மலா ஆப்பம் செய்யற மாதிரி செஞ்சு எடுத்துருந்தேன். இதுல முட்டை வாசனை பிடிக்காட்டா ஒரு ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். நல்ல ஸ்வீட்டா இருக்கும். ஆப்பம் சாப்பிட டேஸ்டாவும் இருக்கும். பிரேக்ஃபாஸ்டையும் சாப்பிட கொடுத்துட்டு ரெடி பண்ண லஞ்சுக்கும் ஸ்நாக்ஸையும் பாக்ஸ்ல பேக் பண்ணி குட்டீஸ் ஸ்கூலுக்கு பாய் சொல்லி அனுப்பியாச்சு. இன்னைக்கான ரெசிபியோட இன்கிரீடியன்ஸும் அதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சுனிதா வில்லியம்ஸ் 9 மாசம் விண்வெளி பயணத்துக்கு அப்புறம் டிராகன் விண்கலத்துல பூமியை வந்து சேர்ந்திருக்காங்க. சுனிதா வில்லியம்ஸோட பூர்வீகம் இந்தியாவா இருந்தாலும் அவங்க ஒரு பொண்ணு. நம்மள வீட்டை சமாளிச்சு இருக்கிற வேலையை சமாளிக்கிறதே ஒரு பெரிய விஷயம்னு நினைக்கிறோம். ஆனா பூமியை தாண்டி வெளியில போய் அங்க இருக்க ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணி வெற்றிகரமா திரும்பி வந்திருக்காங்க போது நம்மளால முடியாதா?